ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தர் நமக்காக மரிக்க வேண்டியதின் அவசியம் என்ன என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மனிதர்கள் பாவம் செய்தார்கள். எல்லா மனிதரின் பாவம் ஆதி முதல் கடைசி காலம் வரைக்கும் செய்த ஆதாம் ஏவாள் மூலமாக, அதாவது கால பரிமாணம் மனிதர்களுக்கு தான். மனிதர்களின் கண்ணோட்டத்தில் நாம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று பிரித்து பார்க்காமல், இந்த உலக வாழ்க்கை முடிந்து விட்டது, கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பு நிற்பதாக நினைத்துக் கொள்வோம். அப்படி நினைத்து கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்கள், உலக மனிதரின் பாவம், முதல் மனிதனிலேயே பாவம் வந்ததினால், அவர்கள் இரத்தத்தில் பிறந்தவர்கள் நாம் என்பதினால், நம்முடைய பாவம் தொடர்ந்து எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம். கீழ்ப்படியாமையினால் பாவிகளாகிவிட்டோம். கர்த்தருடைய இப்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து, சரி, எத்தனை பாவங்கள் ஒரு கணக்கு வைத்துக் கொள்வோம். மொத்தம் எல்லா மனிதரின் பாவங்கள் எப்படி கணக்கெடுப்பது? பாவம் என்றால் தவறு செய்வது. அது எப்படி என்றால், ஒரு பாவம் செய்கிறோம் என்றால் அதற்குரிய பொல்லாத ஆவிகள் நம்மை தண்டிக்கும். இது ஆவியின் மண்டல சட்டம். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் திருடுகிறவனாய் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். திருட்டின் மேல் விருப்பம் உள்ளவன், திருடுவதை பழக்கமாய் கொண்டவன். அவன் திருடுகிறான் என்றால், திருடுகிற விருப்பம் இருக்கிற எந்த மனிதனுக்குள்ளும் திருட்டின் ஆவி உள்ளே நுழையும். இது ஆவிக்குரிய சட்டம், பரலோக சட்டம். ஏவாள் அம்மா ஆதியிலே அந்த பழத்தின் மேல் இச்சை இருந்தது அவர்களுக்கு. சாத்தான் எடுத்து வாயில் திணித்து அந்த பழத்தை சாப்பிட வைத்து விடவில்லை. அப்படி செய்திருந்தால் ஏவாள் அம்மாவுக்கு பாவமே வந்திருக்காது. அவன் பேசி மயக்கி ஏவாள் அம்மா தானாகவே பறித்து சாப்பிட வைத்தான். ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு முழு மனதோடு அதை பறித்து சாப்பிட வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையை மீற வைத்தான். அதனால்தான் அது பாவமாயிற்று. நன்றாக கவனிக்கவும், ஒரு மனிதனின் பாவம் என்பது அவன் விரும்பி அதை செய்யும் பொழுது அது பாவமாகிறது. அப்படி பாவம் செய்த பின்பு என்ன ஆனது? ஏவாள் அம்மா, ஆதாம் ஐயா இவர்கள் இருவருமே அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு பிறந்த முதல் பிள்ளை காயின். அவர் எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தார்? கொலைகாரனாய் இருந்தார். முதலில் எரிச்சலோடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆபேல் ஐயா தன் சொந்த தம்பி செலுத்தின காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று எரிச்சலாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு கொலை செய்தார். கர்த்தரிடம் கேள்வி கேட்டார், நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியோ என்றார். கர்த்தரையே எதிர்த்தார். இந்த குணங்கள் எல்லாமே தவறான குணங்கள். இதற்கு முன்பாக ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்த பின்பு கர்த்தர் வந்தபோது இவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். பயம் வந்து விட்டது இவர்களுக்கு. பயம் வந்தது, பய உணர்வு முதலில் வந்தது. பயம் பாவம். அவர்கள் செய்த குற்றத்தின் நிமித்தம் குற்ற உணர்வு இருந்தது. இதெல்லாம் தீய விஷயங்கள். பொல்லாத ஆவி அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் அவர்களுக்குள் சாத்தான் நுழைவதற்கு அனுமதி சீட்டு கொடுத்ததாயிற்று. டிக்கெட் வாங்கி விட்டார்கள். அவன் உள்ளே நுழைந்து விட்டான். இவர்களே நீ எனக்குள் வா என்று அழைத்தது. இது நிமித்தம் அவர்களுக்குள் பொல்லாத ஆவி பிடித்த பின்புதான், இவர்கள் பாவம் செய்த பின்பு சாத்தான் உள்ளுக்குள் நுழைந்து விட்டார். அதன் பின்புதான் பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்த மகன் காயின் கொலைகாரனானார். பாவம் அப்படியே தொடர்ந்து வந்தது. இப்படிதான் இந்த காலம் வரைக்கும் அவர்கள் இரத்தத்தில் அந்த இரத்தம் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் மரித்தார்கள், ஆனால் அவர்கள் இரத்தம் தொடர்ந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மா அதில் தான் இருக்கிறது அல்லவா? நோவாயாவின் காலம் வரைக்கும் மற்றதெல்லாம் அழிக்கப்பட்டு நோவாயாவின் குடும்பம் இருந்தது. ஆதாம் ஏவாள் ரத்தம் தான் அவர்கள். அதன் பின்பு ஜனங்கள் பழுகி பெருகினார்கள். இன்று வரை இருக்கிற மனிதர்கள், உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் நோவாயாவின் குடும்பத்தினரே. அதே ரத்தம் தான் இன்றும் இருக்கிறது. இந்த ரத்தத்தை விசுவாசத்தினால் சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார்.
இப்படி எப்படி ஆதாம் ஏவாளின் எல்லா இரத்தமும் அவர்களிடமிருந்து புறப்பட்ட எல்லா இரத்தமும் அந்த டிஎன்ஏ கோடிங்கும் இருக்கிற மனிதர்கள் பாவ சுபாவத்தை பெற்றிருப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பாருங்கள், முதலில் ஆதாம் ஏவாள் ஏவாளம்மா முதலில் மனதால் தங்களை இழந்தார்கள். சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதன் பின்பு சரீரத்தில் அவன் வந்து நுழைந்து விட்டான், அதிகாரம் செய்யும். அதே போலதான் நாம் எதை விரும்புகிறோமோ, எந்த பாவத்தை விரும்புகிறோமோ அதற்குரிய ஆவி உள்ளே வந்துவிடும். ஒரு மனிதன் பெருமையை விரும்புகிறான், என்னை எல்லாரும் புகழ்ந்து பேச வேண்டும், நான் பெரியவன் என்று நினைக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்குள் பெருமையின் ஆவி நுழைந்து விடும். இப்படி பல பொல்லாதவன் உள்ள நுழைந்து கொண்டு பல பொல்லாத இருளின் கிரியைகள் மனிதனுக்குள் நுழைந்து கொண்டு மனிதனை பாவியாக்கி வைத்திருக்கிறது. பரலோகம் போக வேண்டும் என்றால் நாம் மட்டும்தான் போகலாம். இதையெல்லாம் சுமந்து கொண்டு போக முடியாது அல்லவா? அதையெல்லாம் விரட்டி அடிக்க நம் மனதில் தீய எண்ணங்கள் எல்லாம் போக வேண்டும். நாம் மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். பாவத்தை விட்டால்தான் அந்த ஆவி நம்மை விட்டு போகும். திருடுகிற மனுஷனுக்குள், திருட்டின் மேல் விருப்பம் இருக்கிற மனிதனுக்குள் திருட்டின் ஆவி வந்து திருட வைக்கும். அந்த மனிதன் அந்த விருப்பத்தை விட்டு விட்டு நான் இனி திருட மாட்டேன் என்று வாழ்க்கையில் முழு மனதோடு உறுதியாய் முடிவெடுத்து விட்டு அதை பின்பற்றி நடந்தானால் அந்த திருட்டு ஆவி போய்விடும். அந்த மனநிலை, மன உறுதி வர வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்க வேண்டும். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முடிவெடுப்பது மனிதனுடைய செயல். அதற்கேற்ற பலன் பரிசுத்த ஆவியானவரை தர முடியும். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் தேவை. அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாக முடியும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும். சரி, சிலுவை மரணம் எப்படி நடக்கிறது? இப்படி பாவத்தின் மேல் விருப்பம் இருந்து நாம் பாவம் செய்தால் பொல்லாத ஆவி வரும். இது ஆவிக்குரிய சட்டம். அதே போல நாம் பரிசுத்தத்தை விரும்பி கர்த்தரை தேடினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம் மனதை வழி நடத்துவார். அவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார், வேதம் வாசிக்க செய்வார், நீதி நியாயங்களை கற்றுக் கொடுப்பார். எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நினைக்க வேண்டும், கர்த்தரை எப்படி தொட்டு கொள்ள வேண்டும், எப்படி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பிதாவாகிய தேவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது. ஏனென்றால் அவருக்குள் இருக்கும் ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவனே பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வந்து ரூபம் வேறு, அதே உருவத்தில் தன்மை ஆவியாய் வந்து நமக்குள் வந்து நம் இருதயத்திற்குள் நுழைந்து என்ன செய்வார்? நம்மை மாற்றுகிறார். மாற்றி பரலோகத்திற்கு ஏற்ற சுபாவத்தை நாம் கொடுக்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் என்றால் எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, பொல்லாத ஆவியை ஏற்றுக்கொண்டால் பொல்லாத ஆவி நமக்குள் வரும். பாவத்தின் மேல் விருப்பம் வைத்தால் அதற்குரிய பொல்லாத ஆவி நமக்குள் வரும். பரிசுத்தத்தின் மேல் விருப்பம் வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வழி நடத்துவார். பரிசுத்தத்தை விரும்பும் எண்ணம் எப்படி வருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நேசிக்கும் போது, அவரை விசுவாசித்து அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய தொடங்குவார். அப்பொழுதிலிருந்து நாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுவோம். அது வரைக்கும், நாம் விசுவாசத்தை பெறும் வரைக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம் மனதில் மாற்றம் வேறு மாதிரி இருந்திருக்கும். முன்பெல்லாம் வேறு மாதிரி இருந்திருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம் மனம் மாறிவிடும். உள்ளுக்குள் ஒரு சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அதற்கு காரணம் பொல்லாத ஆவிகள் எல்லாம் போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விடுவார். நம்முடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தையே விரும்புகிறதா இருக்கும். இப்படிப்பட்ட மாற்றம் வருவதற்கு என்ன காரணம்? இது எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து எப்படி செயல்படுகிறார்? அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் நாமும் ஒன்றிணைக்கப்படுகிற அந்த விசுவாசம் என்பது என்ன? அதை குறித்து சற்று கவனிப்போம். நாம் விசுவாசித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் பொல்லாத ஆவிகளிடமிருந்து. அது ஏன்? அது எப்படி?
என்றால் தேவ நீதி இது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன், அவர் நம் இரட்சகர், நமக்காக அவர் ஜீவனை தந்தார், அவர் பரிசுத்த பலியானார் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆதியிலே சாத்தானுக்கு கீழ்ப்படிந்ததினால் ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் வந்தது. இப்பொழுது பிதா சொல்லி இருக்கிறார், மனுஷகுமாரர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது பிதாவாகிய தேவனின் கட்டளைக்கு, அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிதல் வந்து விட்டது. கீழ்ப்படியாமல் இருந்த காலம் முடிந்து விட்டது. இப்ப எந்த மனிதனும் கீழ்ப்படுகிறான். மனுஷகுமாரனை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதனால் நாம் அவருடைய நிலையில் அவரோடு சேர்ந்து விட்டோம். அவருடைய கட்சியில் சேர்ந்து விட்டோம். பொல்லாதவன் கட்சியில் இருந்து விலகி, சாத்தானின் கட்சியில் இருந்து விலகி பிதாவாகிய தேவனுடைய கட்சியில் சேர்ந்து விட்டோம். ஏனென்றால் அவர் சொன்னதை கேட்க தொடங்கி விட்டோம் அல்லவா? சரி, இப்படி நாம் அவரோடு சேர்ந்து விட்டதும் சிலுவை மரணத்தில் சரீரமும் இரத்தமும் சிந்தப்பட்டது. அது ஒரே ஒரு சரீரம், ஒரே ஒரு சரீரம், ஒரே ஒரு முறை மரித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது போதுமா? போதும். ஏனென்றால் அந்த ஒரே ஒரு சரீரத்தில் ஒரு கை இருக்கிறது. அந்த கை பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது, கால்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது, கண்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது. கர்த்தருடைய கரத்தில் 10 விரல்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். 10 விரல்களும் பரிசுத்தமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒவ்வொரு விரலும் பரிசுத்தமா இருப்பது போல அவர் சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும்போது நாமும் அவருடைய சரீரத்தில் ஒரு அவயவமாய் இருக்கிறோம், இணைக்கப்படுகிறோம். அவரும் நாமும் ஒரே சரீரமாகிறோம். அவர் சரீரத்தில் இருக்கிற ஒரு செல்லை போல நாமும் மாறிவிடுகிறோம். சரீரம் ஒன்றானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவதினால் ஆவி ஒன்றாகிறது. விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார், பொல்லாத ஆவிகள் விலகி விடுகிறது. ஆவியில் இயேசு கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாகி விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், அவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஒன்றாகி விட்டோம். திருவிருந்தில் சரீரம் ஒன்றாகிறது. அப்படியானால் மனுஷகுமாரனும் நாமும் ஒன்றாகிறோம். ஒரே பரிசுத்தத்தின் சரியான நிலை. இப்பொழுது பரலோகத்திற்கு செல்ல தகுதியுடையவர்களாய் மாறிவிட்டோம். இதுதான் கணக்கு. எல்லாம் கணக்குதான். பிதாவாகிய தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். அதாவது ஆவியும் ஒன்றாகி சரீரமும் ஒன்றான பின்பு வேத வசனத்தினால் ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது பரலோகத்தில் போய் சேர்வதற்கு. சரீரத்தின், அதாவது சரீரம் சொல்வதையும் ஆத்துமா கேட்கும், ஆவி சொல்வதையும் ஆத்துமா கேட்கும். ஆத்துமா என்பது நம்முடைய தனித்தன்மை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்துமா, அது தனித்தன்மை உடையது. சரீரத்தின் சிந்தை என்பது நமக்கு தெரிந்ததுதான், சரீரத்தின் சிந்தை. ஆவி என்பது பரிசுத்த, அதாவது ஆதியிலே கர்த்தர் சொன்ன ஆவி, அவரிடத்திலிருந்துதான் ஆவி நமக்குள் வந்தது. ஆவி எல்லோருக்கும் ஒன்று. அதாவது மரணம் அடைந்த பின்பு ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அவரிடத்தில் போய் சேரும். சரீரம் மண்ணிலிருந்து வருகிறது, மண்ணிற்கு போய் சேரும். இந்த ஆத்மா தான் பரலோகத்தை சென்றடையும். அதன் பின்பு நமக்கு ரூபம் கொடுக்கப்படும். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் திரும்பி வரும், அது வேறு. இப்படி நாம் ஒன்றாகிறோம், கர்த்தருக்குள் ஒன்றாகி ஆத்துமாவில் தனியாக தான் இருக்கிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்துவும் நாமும் சரி என்று அல்ல, அவருக்கு பிள்ளைகளாக, அவருடைய சகோதர சகோதரி. அதனால்தான் சொன்னார் அதனால்தான் கர்த்தர் சொன்னார், என் சகோதரர்கள், என் சகோதரிகள் என்று நாமே சொன்னார். சரீரம் ஒன்று, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்றால் சகோதரர் சகோதரிகள் தானே. நம்மை பார்த்து அப்படியே ஆண்டவர் சொன்னார், அவர் சரீரம், அவருடைய ரத்தம் நமக்குள்ளும் இருக்கிறது. நம் சகோதர சகோதரிகள் அப்படித்தானே. அதைதான் அன்று ஆண்டவர் அப்படி சொன்னார். இப்படி நாம் எப்படி கர்த்தரோடு இணைகிறோம்? சிலுவை மரணம் என்பது சாதாரண காரியம் அல்ல. இதுதான் அதனுடைய விளக்கமா இருக்கிறது. அப்படி இருக்க நாம் விசுவாசத்தினால்
சிலுவை நினைக்கப்படுகிறோம். விசுவாசிப்பதும் திருவிருந்தில் பரிசுத்தமாய் பயபக்தியோடு பங்கு பெறுவதும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள். அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையும் நம்மை ஆத்துமாவை திசை திருப்ப வேண்டும். அதில் உள்ள பாவ சுபாவங்களை துர்க்குணங்களை அகற்றுவதற்கு வேத வசனமும் செயல்பட வேண்டும். இந்த ஒரு சுத்திகரிப்பின் நிலை, மறுரூபமாகும் நிலை நம் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நாம் முழுமையாக்கப்பட்ட பின்பு கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துன்பங்களை சுமந்தார். இதுதான் சிலுவை மரணத்தில் நடந்தது. இதன் பின்பாக இருக்கிற விளக்கம் இது. இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது. 2 வீடியோவாக இதில் வருகிறது. இப்படி அவர் சிலுவையில் இத்தனை காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பாடு அனுபவித்து நம் பாவங்களை சுமந்து இப்படி நமக்காக அவர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் கர்த்தர் சிலுவையில் தொங்கும் போது அவரை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர் நமக்காக இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நாமோ தேவனால் அவர் அடிபட்டு வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவறு செய்ததை போலவும் அதற்கேற்ற தண்டனையாக பிதாவாகிய தேவன் சிலுவையில் ஒப்பு கொடுத்தது போலவும் அங்கிருந்த ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதாவது கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் போது யூதர்கள் என்ன குற்றச்சாட்டு சொன்னார்கள்? ஓய்வு நாளை இவர் ஆசரிக்கவில்லை, ஓய்வு நாளில் இவர் குணமாக்கினார், தேவாலயத்தை இடித்து கட்டுவேன் என்று சொன்னார், தேவ தூஷணம் சொன்னார். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்தார்கள், நம்முடைய ராஜாதி ராஜாவின் மேல். அவர் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்தார். ஓய்வு நாளை விக்கிரகம் ஆக்காதே என்றார். ஓய்வு நாள் கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டதை தவிர ஓய்வு நாளுக்காக கர்த்தர் இல்லை என்பதை அவர் சொன்னார். அதுதானே நியாயம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் மீறி நடந்தார், அதனால் தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தார் என்று சிலுவை மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படிதான் யூதர்கள் பேசினார்கள். பல தலைமுறைகள் இப்படிதான் இருந்திருக்கிறார்கள், இப்பொழுது கூட இருக்கலாம். இதை 700 வருடங்களுக்கு முன்பாக இப்படி பேசின ஜனங்கள் எல்லாம் பிறக்கவில்லை. பல தலைமுறை 10 தலைமுறைகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். 700 வருடங்களுக்கு முன்பாக இப்படி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பார், கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் பேசுவார்கள் இவரை என்று அவருடைய முதல் வருகையை குறித்து. இதே போலதான் இன்றும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது 2ஆம் வருகையை குறித்து. தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். விசுவாசிப்பவர் யார்? நாம் விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். விசுவாசித்தால் பாக்கியம் பெறுவோம், நன்மையை பெற்றுக் கொள்வோம். விசுவாசிக்கவில்லை என்றால் ஆயத்தமாக முடியாது, கர்த்தரை சேர முடியாது. பொல்லாதவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறார். விசுவாசியாதவர்களை மரத்தில் இருக்கும் பழத்தை காக்கா கொத்துவது போல கொத்தி கொண்டு போய்விடுவாங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். செய்யக்கூடாத, அதாவது மீறுதல் என்று சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய அளவுக்கு நாம் செய்ய வேண்டும், தாண்டி போகக்கூடாது. ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும், அதை கர்த்தருக்கு மேலாக விக்கிரகமாக்க கூடாது. இதுதான் மீறுதல். ஓய்வு நாள் என்றால் கர்த்தருக்கு பரிசுத்தமா. இந்த காலத்தில் நமக்கு 7 நாளும் ஓய்வு நாள் தான். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் எல்லா நாளும் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இதுதான் இந்த காலம். அதற்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும். இப்படி இருப்பதை விட்டுவிட்டு பணம் சம்பாதிப்பது, சொத்து சேகரிப்பது என்பது அதிலேயே வாழ்க்கையை மூழ்கிக் கொள்ளக்கூடாது. வாழ்வதற்கு தேவையான பணம் சம்பாதித்தால் போதும் என்று இருக்க வேண்டும், பேராசையோடு அலையக்கூடாது. இதுதான் மீறுதல். இதை போல எல்லா காரியத்திலும் கர்த்தர் சொன்ன அளவோடு நிற்க வேண்டும். எந்த காரியத்தை
கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, எந்த அளவுக்கு சொல்லுகிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். மீறி மீறி போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம் போதும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையின் நிலை போதும் என்று நினைக்க வேண்டும். இன்னும் உயர்வேன், இன்னும் சம்பாதிப்பேன் என்று நம் வாழ்நாளை வீணடிக்க கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இப்படி நாம் மீறி செய்கிற செயல்கள், மீறுதல்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் மீறி மீறி ஆதி காலத்திலிருந்து மனித இனம் செய்து கொண்டு வருகிறது. அந்த மீறுதல்கள், ஒரு கணவன் ஒரு மனைவி என்பது கர்த்தர் கொடுத்தது. அதை மீறி நடப்பது, ஆண்கள் வேறு திருமணம் செய்வது, தவறான வாழ்க்கை வாழ்வது, பெண்களும் அப்படி இருப்பார்கள். இப்படியெல்லாம் செய்வது மீறுதல். இது நிமித்தம் நம்முடைய பாவங்கள் வருகிறது. உலகத்தில் பாவம் வருகிறது, மனிதனுக்கு பாவம் வருகிறது. அதையெல்லாம் அவர் சுமந்தார். அந்த மனிதனின் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார். மனிதர்கள் செய்கிற அக்கிரமத்தினால் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாரமான பாவத்தை அவர் சுமக்க வேண்டியதாயிற்று. நாம் அனுபவிக்க வேண்டிய பொல்லாத ஆவிகளிடமிருந்து நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை அவர் அனுபவித்து முடித்தார். அதனால் பொல்லாத ஆவிகள் அவரோடு போய்விட்டது. அவர் சிலுவையில் மரித்து உயிரை விட்ட பொழுது அவருடைய ஆவி பாதாளத்திற்கு கீழே சென்றது. அவரோடு கூட அந்த பொல்லாத ஆவிகளும் போய்விட்டது. பாதாளத்தில் கர்த்தர் அடைத்து விட்டார் அதை. அதனால்தான் நாம் இப்பொழுது விடுதலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை துன்புறுத்த அது வருவதில்லை. நாம அழைத்தால்தான். நாம் சமாதானமாய் வாழ்வதற்காக அவர் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கர்த்தருடைய தழும்புகள், அவர் பட்ட அடிகள், வேதனைகள், அவருடைய தழும்புகள் என்று சொல்லும் பொழுது அடையாளங்கள். நமக்காக அவர் பாவம் சுமந்த, நம் பாவத்தை அவர் சுமந்த அடையாளங்கள் தான் தழும்புகள். அவருடைய திருக்கரங்களிலும் திரு பாதங்களிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது சிலுவையில் அவர் ஆணியால் அடிக்கப்பட்ட காயங்கள். அவைகள் அடையாளமாய் இருக்கிறது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததற்கு. அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நாம் வேண்டுதல் செய்யும் போது, ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவன் தம்முடைய கரங்களை பார்ப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் கரங்களை பார்ப்பார், காட்டுவார். இப்படி காட்டுவார், குமாரன் காட்டுவார் பிதாவின் இடத்தில், இவர்களுக்காக நான் அடிபட்டிருக்கிறேனே, இவர்களை மன்னியும், இவர்கள் பாவங்களை நான் பெற்றுக்கொண்டேனே என்று. பிதாவாகிய தேவனும் நீதி நிறைவேறுதலின்படி பரிசுத்த பலியாய் தம் குமாரனை ஒப்பு கொடுத்து விட்டார் அல்லவா, அதனால் அவர்களை மன்னித்து விடுவார். அதான் நம்மைதான் மன்னித்து விடுவார். நமக்கு சமாதானம் வந்துவிடும். நம் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு சிறிய குட்டி ஒரு கதை. ஒரு தகப்பன் இருந்தார். ஒரு பெரிய பணக்கார வீடு. அந்த வீட்டில் அந்த காலத்தில் அதிகமான டிவிகள்லாம் கிடையாது. அந்த பணக்கார வீட்டில் அந்த ஊரிலேயே ஒரே ஒரு டிவி இருந்தது. அதன் பக்கத்தில், அந்த வீட்டின் பக்கத்தில் ஒரு ஏழை குடிசை இருந்தது. அதில் ஒரு சிறுவன் இருந்தான். இந்த பணக்கார வீட்டில் தினமும் டிவி போடுவார்கள். இந்த சிறு பையன் தினமும் மாலை நேரத்தில் போய் அந்த வீட்டில் அமர்ந்து, பணக்கார வீட்டில் அமர்ந்து டிவி பார்ப்பது வழக்கம். பல பிள்ளைகள், அது இருக்கிற எல்லா பிள்ளைகளும் போய் பார்ப்பார்கள். டிவி பார்த்து சந்தோஷமா இருப்பார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த ஏழை பையன், அந்த டிவி அந்த காலத்தில் மிக அதிக விலை உயர்வாய் இருக்கும். அந்த அளவுக்கு விலை உயர்ந்த டிவி அது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஏழை சிறுவன் அந்த வீட்டிற்கு சென்று ஒரு நாள் டிவி பார்த்து கொண்டிருந்தான். எதேச்சையாக அந்த டிவியின் மேல் இவன் கைப்பட்டு அது கீழே விழுந்து விட்டது. விழுந்து சுக்குநூறாய் உடைந்து விட்டது. அந்த பணக்கார வீட்டில் உள்ளவர்கள் சும்மா விடுவார்களா? இவன் டிவியை உடைத்து விட்டான். பணக்காரர்கள் என்றாலும் அதிக விலை கொடுத்து அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பையனை பிடித்து அவர்கள் தகப்பனுக்கு சொல்லி அனுப்பினார்கள், உங்கள் பையன் எங்கள் வீட்டில் வந்து விலை உயர்ந்த ஒரு டிவியை உடைத்து விட்டார். இவனை நாங்கள் அடித்து நொறுக்கப் போகிறோம் என்று அடிக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட பக்கத்தில் இருந்து அவருடைய அப்பா வருகிறார். ஐயோ, என் மகனை அடிக்காதிருங்கள். என் பிள்ளை தவறு செய்து விட்டான், அது தவறுதான். அவனை அடிக்காதிருங்கள், அவன் தாங்க மாட்டான். அதற்குரிய விலையை நான் கொடுக்கிறேன். என்னை அடியுங்கள். அதற்கான எவ்வளவு பணமாய் இருந்தாலும் நான் வேலை செய்து சம்பாதித்து
அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், என் மகனை விட்டு விடுங்கள் என்று அத்தனை அடிகளையும் அவரே வாங்கி கொண்டார். அதற்கு நஷ்ட ஈடாக எல்லா விலையையும் அவரே கொடுத்தார். கொடுத்து அந்த மகனை மீட்டு கொண்டார். தன் வீட்டையே கொடுத்தார். தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தார். தன் மகனை மீட்டு கொண்டார். தன் மகன் இருந்தால் போதும். தன் மகனை மீட்டு கொள்ள காரணம் தகப்பனின் பாசம். அதேதான், அதே போலதான் சிலுவை மரணமும். நமக்காக அவர் விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆடுகள் மேய்வது போல இந்த வெள்ளாடுகள் என்ன செய்யும்? ஒரு ஒழுங்கே இருக்காது, எல்லா பக்கமும் திரியும், அதது இஷ்டமானபடி போகும். அது போல மனிதர்கள் நமக்கு என்ன தோன்றியதோ, நம் சிந்தனைக்கு தோன்றியபடி எல்லாம் வாழ்க்கை. எது தவறு எது சரி என்று யோசிப்பதில்லை. நீதி நியாயங்களை கற்பதில்லை. எனக்கு இன்று என்ன தோன்றுகிறதோ அதை செய்வேன், நாளை என்ன தோன்றுகிறதோ அதை செய்வேன் என்று ஆடு மாடுகளை போல வாழத் தொடங்கிவிட்டோம். திரிந்து பாவம் செய்தோம். அலைந்து திரிந்து மனம் போனபடி போவது. எதை பிடித்தாலும் அதை செய்வது. பாவம் எது பரிசுத்தம் எது என்று யோசிப்பதில்லை. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரோ, பிதாவாகிய தேவனோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமத்தினார், குமாரன் மேல் சுமத்தினார், இயேசு கிறிஸ்துவின் மேல். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், பல பாடுகள் பட்டார். ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. கர்த்தரை அவர்கள் கொடுமைப்படுத்தும் போது, துன்மார்க்கர், ரோம போர் சேவகர்களும் மற்றவர்களும் கொடுமைப்படுத்தும் போது ஒரு வார்த்தையும் கர்த்தர் திறந்து பேசவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. அவர் அப்படியே அமைதியாய் தாங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய திருவாய் ஒரு வார்த்தையும் பேசாமல், பேச வேண்டிய ஒரு சில வார்த்தைகளை தவிர, பதில் சொல்ல வேண்டிய காரியத்தை தவிர வேறு எதையுமே அவர் பேசவில்லை. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் பேசாமல் இருந்தார். அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் ஒடுக்கத்தின் மத்தியிலும் பதில் பேசவில்லை. இன்றும் கூட இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை மரணத்தை தியானிக்க வேண்டும். 7 வார்த்தைகளை மட்டும் தியானித்து விட்டு போகக்கூடாது. அவர் பாடுகளை தியானிக்க வேண்டும். சிலுவை பாடு என்று சொல்லிக்கொண்டு அவர் 7 வார்த்தைகள் பேசிய வார்த்தைகளை மட்டும் யோசித்துக் கொண்டு அதை மட்டும் சிந்தித்துக் கொண்டு போய்விடுகிறோம். அவர் பட்ட பாடுகளை, அவர் பட்ட வலிகளை தியானிக்க வேண்டும். எதற்காக, ஏன் என்று தியானிக்க வேண்டும். அதுவும் முக்கியம்தான். 7 வார்த்தைகள் மட்டும் போதாது, அதுவும் வேண்டும். அடிக்கப்படும்படி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். பலி கொடுப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அழைத்து கொண்டு போனால் அதற்கு தெரியாது, அமைதியாக வரும். அது போலதான் கர்த்தரும் வந்தார். ஆடுகள், இந்த வெள்ளை முடி இருக்கிற, அதிகமாய் நீல நீள முடிகள் இருக்கும், சுருள் சுருளாக முடி இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டிகளை அடிக்கடி அந்த மேல் இருக்கும் முடிகளை எல்லாம் வெட்டி விடுவார்கள். அதிகமாய் நீளமாய் வளரும். அதில் நிறைய பூச்சிகள் எல்லாம் போய் அந்த ஆட்டை மிகவும் துன்பப்படுத்தும். அந்த ஆட்டின் மேலுள்ள அந்த முடிகளை அகற்றி அதை குளிர் பிரதேசங்களில் கம்பளியாக நெய்வார்கள். அது விலையுள்ள ஒரு பொருள். அது ஒரு ஆட்டின் முடியை எடுத்து அதை விற்பார்கள், விலை கொடுத்து வாங்குவார்கள். அந்த முடியை பயன்படுத்தி கம்பளி நெய்வார்கள், போர்வையாக செய்வார்கள். அதை போர்த்தி கொள்ளும் போது அதிக வெப்பம் கொடுக்கும். குளிர் பிரதேசங்களில் அந்த கம்பளி போர்வை மிகுந்த கதகதப்பாய் இருக்கும். இப்படி செய்வது வழக்கம். இப்படி அந்த ஆட்டுக்குட்டியை முடி எடுக்கும் பொழுது அது அமைதியாக கொடுக்கும், ஒன்றுமே செய்யாது. தன் முடியை வெட்டுகிறார்களே என்று நினைக்காது, அது அமைதியாய் காட்டும். அதுக்கு இதமாக இருக்கும், அதனால் அது அமைதியாய் இருக்கும். அது போல கர்த்தர் இருந்தார். அவரை கொடுமைப்படுத்தும் போது அமைதியாய் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார், பதில் பேச. துன்பத்தில் இருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் அவர் எடுக்கப்பட்டார். அவர் துன்பப்பட்டார், நியாய தீர்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய நியாயத்திற்கு அவருக்கு கொடுக்கும். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அந்த துன்பத்தை பட்டுக்கொண்டே இருக்கவில்லை, அதிலிருந்து அவர் வெளியே வந்து விட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்?
அவருடைய பிள்ளைகளின் கணக்கை யாரால் சொல்ல முடியும்? நாம் தான் அவர்கள். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் இரத்தத்தில் பிறந்த பிள்ளைகள். அவர் இரத்தம் சிந்தி பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம். அவர் இரத்தம் சிந்தியதால் தான் நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த இரத்தத்தை நம்மேல் பூசிக்கொண்டு, அவர் சரீரத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு என்ன? தாயின் இரத்தமும் சதையும் தான் அந்த பிள்ளைக்கு இருக்கு அல்லவா? பிதாவாகிய தேவன் தம் குமாரனை கொடுத்தார். சிலுவை மரணத்தில் அவர் தம்முடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தார். அவர் தாய் நமக்கு பிள்ளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாயுமாய் இருக்கிறார் அல்லவா? அவருடைய பிள்ளைகளை, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? கோடி கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த பட்டியலில் இருக்கிறோம் என்பதை நினைத்து சந்தோஷப்படுவோம். கர்த்தரிடம் போய் சேர்வோம். இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவதே சந்தோஷமான காரியம். அதுவே வெற்றி. ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து அவர் வெளியே போய்விட்டார். அவருடைய வாழ்நாள் முடிந்தது. இந்த பூமியில் மனித அவதாரத்தில் இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்த காலம், அவர் அவதாரமாய் வாழ வேண்டிய காலம் முடிந்தது. அவருடைய ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் துன்பப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டதற்கு நாம் தான் காரணம். அவர் எந்த தவறும் செய்யவில்லை. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். நமக்காக இவ்வளவு தியாகங்களையும் செய்தவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாமல் துன்பப்படாமல் தைரியமாய் இருங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து சகல காரியங்களிலும் நமக்கு வெற்றி கொடுத்து தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாரநாதன்.